So hey guys, how are you all? I hope you guys are stay going, stay positive. So in this reading நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க பர்சனோட டெய்லி தாட்ஸ் உங்கள பத்தி என்னவா இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பிகாஸ் உங்களுக்கு கண்டிப்பா உங்க பர்சன பத்தின தாட்ஸ் உங்களுக்கு எப்பயுமே டெய்லி இருக்கும். ஸோ லெட்ஸ் see that அவங்களோட தரப்புல இருந்து அவங்க உங்கள பத்தி டெய்லி என்ன திங்க் பண்றாங்க அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ திஸ் வீடியோ வந்து லைக் ரெசனேட் ஃபார் எவ்ரி பர்சன். ஜென்ரல் ரீடிங் தான் இது. ஸோ எல்லாருக்குமே இது ரெசனேட் ஆகும். ஸோ ஃபார் நோ கான்டாக்ட் ஆர் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அ பர்சன் இது கண்டிப்பா ரெசனேட் ஆகும். ஸோ லெட்ஸ் see that உங்களோட பெர்சன் வந்துட்டு ரைட் நவ் வந்து எதுவுமே உங்ககிட்ட வந்து சரியா பேசாம இருக்கலாம். இல்ல அவங்க உங்ககிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா, அது ரொம்பவே வந்து ஒரு லெஸ்ஸான ஒரு கனெக்ஷனா தான் அங்க வந்து இருந்திருக்கும். அவங்க வந்து ரொம்ப அதிகமா வந்து பேச மாட்டாங்க இந்த சிச்சுவேஷன்ல. அண்ட் மேக்ஸிமம் சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. நீங்க அவங்களோட பெர்சன். உங்களோட பெர்சன்னாலும் சரி, உங்களுக்குனாலும் சரி, அந்த மாரி கேட்ஸ் வந்து வளர்க்குறது ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அதுலயுமே முக்கியமா வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸ்பெசிஃபிக்கா வந்து ஸ்பெசிஃபிக் கலர் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, கருப்பு கலர் பூனை ஓகேங்களா? பிளாக் கேட்ஸ் வந்து ஆ எதிர் உங்ககிட்ட அப்டின்னா, உங்க பெர்சன் கிட்ட யார்ட்டயாவது வந்து இருக்கலாம். அண்ட் அதே மாரி நான் கேலிகோ கலரோட கேட்ஸுமே தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ கேலிகோ கலர்ஸ் அப்டிங்கிறப்போ, நீங்க அத பார்த்தாலே தெரியும். அது வந்து ஒரு ஆரஞ்ச் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாரி 3 கலர் மிக்ஸ்டான ஒரு கேட்ஸா இருந்திருக்கும். மேக்ஸிமம் அந்த கேலிகோ ரகம் எல்லாமே ஒரு ஃபீமேல் கேட்ஸா தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாரி சில கேட்ஸ் வந்து எய்தர் உங்ககிட்ட இல்லன்னா உங்களோட பெர்சன் கிட்ட வந்து இருக்கலாம். ஸோ இந்த 2 ஸ்பெசிஃபிக் கலர் நான் வந்து உங்களோட ரீடிங்ஸ்ல வந்து நெறையவே அப்சர்வ் பண்றேன். உங்களோட பெர்சன் வந்து என்ன அப்டின்னா, ஆ நீங்க வேணா நெனைக்கலாம் உங்களோட பெர்சன் வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அவங்க ஃபேமிலிய ரொம்ப வந்து கன்சிடர் பண்றாங்க அப்டின்ற மாரி. சில நேரங்கள்ல வந்து பார்க்கும்போது என்ன அப்டின்னா, உங்களோட பெர்சன் வந்துட்டு லைக் 2 விஷயம் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஒரு டைப் ஆஃப் பீப்பிள்க்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்களோட அம்மா, அப்பா அண்ட் உங்களோட பெர்சன் அவ்வளோதான். ஸோ 3ஏ 3 பேர் தான் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியா இருந்திருக்கும். ஒரு ஸ்மால் ஃபேமிலி மாரி. செகண்ட் கேஸஸ்ல நம்ம வந்து பார்க்குறப்ப, அம்மா, அப்பா வந்து இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களோட சிப்லிங் மட்டும் இருந்திருப்பாங்க. அவங்க சிப்லிங்க்கு ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட பெர்சன் அவ்வளோதான். ஸோ அகெயின் அந்த ஒரு 3 மெம்பர்ஸ். அந்த ஒரு 3 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து ரொம்பவே இங்க ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்கீங்க. மத்தபடி லைக் அதர் திங்ஸா இருந்தாலும் இட்ஸ் ஓகே. பட் இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்கு அப்படின்றனால, அத நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன். ஸோ, சில கேஸஸ்க்கு நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, உங்களோட பெர்சனுக்கும், உங்களுக்கும் அது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் அப்டின்றது கண்டிப்பா இருந்திருக்கும். நீங்க இந்த லைக் அவங்க வேற இடத்துல இருக்கலாம். நீங்க வேற இடத்துல வந்து இருப்பீங்க. ஸோ, அந்த மாரி சில விஷயமே தான் வந்து இருக்கு இங்க. ஓவரால் இப்ப இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது, உங்களோட பெர்சன் உங்ககிட்ட அவ்வளவா வந்து எதுவுமே பேசுற மாரி இங்க வந்து இல்ல. அவங்களா எதுவும் பேசுறது, அவங்களா எதுவும் கான்வர்சேஷன் பண்றது, அந்த மாரி எந்த ஒரு விஷயமே வந்து இப்போதைக்கு வந்து எதுவும் இல்ல. அண்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இப்ப அவங்க ஃபேமிலி கூட அவங்க வந்து இருக்காங்க. அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க ஃபேமிலி கூட எங்கிட்ட வெளில போற மாரி, ஏதாவது ஒரு வெக்கேஷனோ, இல்ல சம்திங் அவங்க ஏதாவது வெளில போற மாரி, அவங்க ஃபேமிலி கூட வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி அவங்க ஏதாவது ஃபோட்டோ போடுறாங்க. இல்ல பொதுவா உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்க. லைக் இல்ல நான் என் ஃபேமிலி கூட நான் இங்க வெளில போறேன், அங்க வெளில போறேன். அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, லைக் இந்த பெர்சன் வந்துட்டு லைக் அவங்களோட ஃபேமிலிய மட்டும் தான் வந்து பிரையாரிட்டி பண்றாங்க. அவங்களோட ஃபேமிலிய மட்டும் தான் அவங்க வந்து ஆ முக்கியத்துவம் குடுக்குறாங்க. உங்களுக்கு இவங்க வந்து எந்த ஒரு முக்கியத்துவம் வந்து குடுக்குறதில்ல. பிகாஸ் அவங்க வந்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, அவங்க ஃபேமிலி கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுதான் இங்க எதுவும் பேசுறது இல்ல இல்லையா? அவங்க சரியா எதுவும் கான்வர்சேஷன் பண்ண மாட்டாங்க. சரியா எதுவும் டெக்ஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க டெக்ஸ்ட் பண்ணா கூட ஒரு லேட் ரீப்ளே தான் அவங்க கிட்ட இருந்து வரும். ஆ நீங்க கால் பண்ணாலும் அவங்க அந்த டைம்ல வந்து கால் பிக் பண்ண மாட்டாங்க. அப்புறம் நீங்க எந்த டைம்ல கால் பண்ணா நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த டைம்ல மிஸ்ட் கால் பண்ற மாரி கூட அவங்க வந்து பண்ணலாம். ஸோ அந்த மாரி லைக் அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து டெவலப் ஆகாம என்னென்ன வழி வந்து பண்ண முடியுமோ, அந்தந்த வேலையெல்லாம் உங்களோட பெர்சன் வந்து பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே. பட் இவங்க தரப்புல இருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்க பெர்சன் வந்து அவங்க மனசுக்குள்ளேயே ஏதோ ஒரு ஆ எப்படி சொல்றதுன்னா, ஏதோ ஒரு வேதனை அவங்களுக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? அவங்க எதுவும் சந்தோஷமா இருக்க மாரி வந்து தெரியல. அவங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து ரொம்ப சோகமா தான் வந்து இருக்காங்க. டே பை டே இ அ லைக் அவங்களோட வாழ்க்கையில வந்து பார்க்கும்போது, எல்லா நாட்களுமே அவங்களுக்கு வந்து ஒரு சோகமான ஒரு நாட்களா தான் இருக்கு. ஐதர் அவங்க அவங்களோட பேரண்ட்ஸ் கூட வாழ்ந்தாலும் சரி, இல்ல அவங்களோட சிப்லிங் அவங்க கூட பிறந்தவங்க கூட இருந்தாலும் சரி, ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு வந்து சரியா இருக்கிற மாரி அவங்களுக்கு வந்து தோணல. அவங்க ஃபேமிலி கூட இருந்தா கூட, அவங்க வந்து ரொம்ப தனிமையா இருக்க மாரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. இப்ப உங்கள அவாய்ட் பண்றாங்க, அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ஃபேமிலி கிட்டயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கேயுமே ஒரு டிஸ்டன்ஸ் தான் இவங்க வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. அவங்க கூட இருந்தா கூட, அவங்க ஃபேமிலிஸ் கூட இருந்தா கூட, இவங்க அவங்ககிட்டயும் வந்து எதுவும் வந்து பேச போறது கிடையாது. அவங்ககிட்டயுமே அப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்றது, ஒரு தனியா வந்து இருக்கிறது.
ஸோ நம்ம ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு கோட்ஸ்ல நம்ம வந்து சொல்ற மாரி தான். கூட்டத்துல வந்து இருந்தாலும் ஒரு மாரி நம்ம தனிமையா வந்து ஃபீல் பண்ணுவோம். அப்படிங்கிற மாரி உங்க பெர்சன் வந்து அந்த மாரி கேட்டகரில தான் வந்து இருக்காங்க. ஃபேமிலி கூட இருந்தாலும் தனிமையா தான் ஃபீல் பண்றாங்க. தனிமையா இருக்க மாரி தான் இருக்காங்க. டே பை டே நெறைய பிரச்சனை அவங்க பெர்சனோட மனசுக்குள்ள வந்து இருக்கு. அத இவங்க வந்து ஒரு சின்ன சின்ன ட்ராமாஸ்மே அவங்களோட பெர்சனுக்கு வந்து இருந்திருக்கலாம். சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் அந்த மாரியும் சில விஷயங்கள் வந்து இருந்திருக்கலாம். அ அவங்க சின்ன வயசுலேருந்தே எப்ப பார்த்தாலும் நெறைய விஷயத்த வந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து முன்னேறியிருப்பாங்க அவங்களோட பெர்சன். சின்ன வயசுலேருந்தே எல்லாமே வந்து ஒரு கஷ்டத்த மட்டும் சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க. ஃபேமிலிலயுமே அவ்வளோ ஒரு சப்போர்ட் இருந்திருக்காது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, வெளிப்படையா ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இன்ன வரைக்கும் உங்களோட பெர்சனுக்கு வந்து அமையல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்ன வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துக்குள்ளேயே தான் வந்து இருக்காங்க. ஏதோ ஒண்ணு வந்து சாரி எப்பயுமே அந்த ஒரு துக்கமாவே தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இங்க வந்து என்னன்னா, லைக் அதனாலேயே என்னவோ உங்களோட பெர்சன் வந்துட்டு எதையுமே வந்து வெளிப்படுத்த மாட்டேன்றாங்க. யார்கிட்ட நம்ம ஏதாவது சொன்னா அதனால என்ன பிரயோஜனம்? அப்படின்ற மாரி கூட அவங்க அந்த மாரி கூட ஒரு தாட் அவங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ, அதனாலேயே எதுவுமே வந்து வெளிப்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து இப்போ அ லைக் ரிலேஷன்ஷிப்ல நீங்க அவங்க கூட இருக்கும்போது, அது உங்களையுமே தான் வந்து பாதிக்குது. ஏன்னா, இவங்க மனசுல என்ன ஓடிட்டுருக்கு? இவங்க என்ன நெனைக்கிறாங்க? இவங்க இப்ப என்ன பண்ணிட்டுருக்காங்க? இவங்க என்ன செஞ்சுட்டுருக்காங்க? அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாது. இவங்களா வாய தொறந்து சொல்ற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே வந்து தெரியாது. ஸோ, உங்கனால வந்து என்னன்னா, ஒரு கெஸ் கூட உங்களால வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? இவங்க என்ன பண்றாங்க? என்ன செய்றாங்க? அப்படின்றது உங்களால ஒரு சின்னதா கூட உங்களால ஒரு கெஸ் கூட பண்ண முடியாது. ஏன்னா, இவங்க அப்படி இருக்காங்க இல்லையா? ரொம்ப ரிசர்வ்டா இருக்காங்க. ரொம்ப கன்சர்வ்டா இருக்காங்க. எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. அப்படி இருக்க ஆனா இங்க உங்களோட எனர்ஜீஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ, கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரெண்ட் எனர்ஜீஸா தான் இங்க வந்து இருக்கு. வியூவர்ஸ் நெறைய பேருக்கு வந்து நீங்க லைக் இந்த மாரி பிளாக் கேட் வச்சிருக்கக்கூடிய ஒரு பெர்சனாவும் இருந்திருப்பீங்க. நீங்க நெறையா வந்து ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸ்ல வந்து ஈடுபாடு உள்ள ஒரு பெர்சனா இருக்கீங்க. சில பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க, மேபி நீங்களும் ஒரு டாரோ ரீடர்ஸா வந்து இருக்கலாம். இல்ல நீங்களும் ஏதாவது ஒரு சில ஹீலிங்ஸ் அந்த மாரி சில விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா வந்து இருந்திருப்பீங்க. ஏன்னா, உங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியுது. இந்த பெர்சனோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரி ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் உங்களுக்கு இந்த பெர்சன பத்தியும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தியும் சரி, உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கு. சில நேரத்துல இந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியா குரோ ஆணும் அப்படின்றதுக்காக நீங்க ஏதாவது ஒரு சில ஹீலிங் ஒர்க்ஸ் அந்த மாரி நீங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம். சில பேர் ஏதாவது இந்த மாரி ஸ்பெல் ஒர்க்ஸ் அந்த மாரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் நீங்க வந்து பண்ணும்போது, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, ஓகே நான் வந்து இந்த விஷயம் ஆசைப்பட்டேன். இந்த விஷயம் நான் எதிர்பார்த்தேன். இதுக்காக நான் ஒரு சர்டைன் நான் இந்த மாரி ஒரு சில விஷயம் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு ஹீலிங் ப்ராசஸ் நான் பண்ணியிருக்கேன். இது ஏதாவது ஒரு சில ஸ்பெல் ஒர்க்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அதுக்குரிய ஒரு ரிசல்ட்ஸ் எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாரி. ஸோ நீங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா நீங்க வந்து இருக்கீங்க. மீன்வைல் அப்படின்னா, அது சார்ந்தப்பட்ட ஏதாவது ஒரு சில சைன் கூட நீங்க வந்து பார்த்திருக்கலாம். உங்களோட ஏஞ்சல்ஸ் த்ரூ இல்ல ஏதாவது ஒரு ட்ரீம்ஸ்ல கூட உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, நீங்க என்ன விஷயம் ஆசைப்பட்டு நீங்க எதிர்பார்த்தீங்களோ, அந்த விஷயம் வந்து நடக்கிற மாரியே உங்களோட ட்ரீம்ல உங்களுக்கு அந்த விஷயம் வந்து ஒரு ஒரு சைன் மாரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயம் அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு ரியலாவும் தெரிஞ்சிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த பெர்சன் கூட எனக்கு இந்த மாரி சில விஷயங்கள் வந்து நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாரி நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள், உங்க கனவுல வந்து ட்ரீம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்கள அறியாமயே நீங்க ஒரு டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது, அந்த மாரி சினாரியோஸ் வந்து உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்க மாதிரியே நீங்க வந்து ட்ரீம் பார்த்திருப்பீங்க. ஆனா, அது ரியாலிட்டில இன்னும் எதுவுமே வந்து நடக்கல. ஓகே. ஸோ அது ஜஸ்ட் ஒரு ட்ரீமாவே தான் இருக்கே தவிர்த்து, மத்தபடி அது ரியாலிட்டில எதுவுமே நடக்கல. ரியாலிட்டில வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் உங்களோட பெர்சன் வந்து டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்ணிட்டே தான் வந்து போறாங்க. அண்ட் அவங்கள சுத்தியுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, 2 மெம்பர்ஸ் ஓகேங்களா? ஒரு 2 டூ 3 மெம்பர்ஸ் அவங்கள சுத்தியுமே வந்து இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் உங்க பெர்சன் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டே தான் போறாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட பெர்சன் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பட்சத்தில, இன்னுமே வந்து ட்ரிக்கியா இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா, எதுவும் பேசுறதில்ல, எதுவும் சொல்றதில்ல. இதுக்கு இடையில இவ்வளோ டிஸ்டன்ஸ் வேற. ஸோ நம்மளால போய் மீட் பண்ண முடியாது. என்ன மாரி மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து தெரிய போறது கிடையாது. அண்ட் அகைன் நீங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு நீங்க எப்பப்பலாம் உங்களோட ஹோப்ப நீங்க வந்து லூஸ் பண்றீங்களோ, ஸோ அப்பலாம் உங்களுக்கு மறுபடியும் உங்களோட உங்களுக்கு வந்து ஒரு ஏஞ்சல்ஸ் த்ரூ உங்களுக்கு ஒரு சில சைன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த விஷயம் நீங்க எதிர்பார்க்குற சில விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு சில சைன் வந்து கிடைக்கலாம். அண்ட் அகைன் ரீசன்ட் டேஸ்லயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 டூ 3 சைனாவது ஏதாவது நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சைன் அப்படிங்கிறப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? இப்போ லைக் இப்போ ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அந்த ஒவ்வொரு அர்த்தமுமே நம்ம வந்து பார்க்குறப்ப, நம்மோட
உங்களோட லைஃப்ல ஒவ்வொரு விஷயத்துல ஒரு ஒரு பார்ட்ட வந்து குறிக்கிற மாரி இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்துட்டு லைக் எனக்கு இப்போ 111 நம்பர் நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் தான். ஸ்பெசிஃபிக்கா ஒரு நம்பர் நீங்க வந்து யோசிச்சு வச்சிருக்கீங்க. ஸோ அது ஒரு சைனா வந்து உங்களுக்கு தெரியணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. இல்ல ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் கைடன்ஸ் நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்க. யுனிவர்ஸ் கிட்ட ஏதாவது கேட்டிருக்கீங்க. இல்ல உங்களோட ஏஞ்சல்ஸ் கிட்ட ஏதாவது கேட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் சைன் நீங்க வந்து பார்க்கும்போது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். அது ஒரு ஸ்பெசிஃபிக் சைன் அப்படின்றது. ஸோ அந்த மாரி ஒரு 3 வாட்டி நீங்க ஏதாவது ஒரு சைன் நீங்க வந்து பார்த்திருக்கலாம். பை யுனிவர்ஸ் டு ஏதாவது ஒரு சில சைன்ஸ் நீங்க வந்து பார்த்திருக்கலாம். ஸோ அந்த சைன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஓகே ஸ்டில் இது மேல நம்ம வந்து நம்பிக்கை வைக்கலாம். ஸ்டில் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் வரும் அப்படின்ற மாரி தான் நீங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் நான் கிளியரா சொல்லிர்றேன். உங்களோட பெர்சன் அகைன் அவங்களுக்கு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு நெறைய இன்செக்யூரிட்டீஸ் இருக்கு. அவங்களுக்கு உங்களோட நெனப்பு வந்து டெய்லி இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? அவங்க உங்கள பத்தி திங்க் பண்ணாத நாளே கிடையாது. நீங்க எப்படி அவங்கள பத்தி வந்து திங்க் பண்றீங்களோ, அதே மாரி திங்கிங் அந்த பெர்சனுக்குமே வந்து இருக்க தான் செய்யுது. அண்ட் அஸ் வெல் அஸ் அவங்க வந்து என்ன அப்டின்னா, அவங்களோட வாழ்க்கைய பத்தியும் திங்க் பண்றாங்க. அவங்களோட ஃபேமிலிய பத்தியும் திங்க் பண்றாங்க. அவங்களோட மைண்ட்ல நீங்களுமே தான் வந்து இருக்கீங்க. ஆனா, உங்களோட பெர்சனுக்கு நெறைய பயம் அப்படின்றது நெறையவே இருக்கு. உங்களோட பெர்சனுக்கு. நெறைய ட்ராமாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களோட வாழ்க்கையில அவங்க நெறைய அனுபவிச்சிருக்காங்க. ஸோ, அந்த மாரி ஒரு சில ட்ராமாஸ் வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்திலேயே, இந்த பெர்சனால எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியல. டெய்லி உங்கள பத்தின தாட்ஸ் இருந்தாலுமே, அவங்களால வந்து என்னன்னா, லைக் 2 விஷயம் இங்க வந்து இருக்கு. தான் மனசுல என்ன நெனைக்கிறோமோ, அத வெளிப்படுத்தி வந்து சொல்றதுக்கு ஒரு பயம். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் நம்ம இந்த இந்த மாரி ஒரு லைஃப் நமக்கு வேணும் அப்படின்னு இப்ப நீங்க ஆசைப்பட்டு நீங்க ஒரு விஷயம் வந்து தைரியமா பண்றீங்க இல்லையா? அந்த தைரியம் உங்க பெர்சனுக்கு வந்து இல்ல. காரணம் அந்த இன்செக்யூரிட்னஸ் தான். அவங்களுக்குன்னு தேவைப்படும்போது யாரும் அவங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணல. அவங்களுக்குன்னு தேவைப்படும்போது யாரும் அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு விதத்துல ஒரு தைரியமா ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து பேசுறதோ, ஒரு உதவுறதோ, ஒரு சப்போர்ட் பண்றதோ, அந்த மாரி அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப்ல என்னைக்குமே ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் அப்படின்றது யாருமே அவங்களுக்கு வந்து இருந்திருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே அதான் நான் சொல்லியிருப்பேன். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு பெர்சனா இருக்காங்க அப்படிங்கிறப்போ, அந்த பயம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு இந்த பெர்சனுக்கு. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பத்தியுமே அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, லைக் அவங்க ஆசைப்பட தான் செய்றாங்க. நீங்க அவங்க லைஃப்ல வரணும். எ அவங்க இவ்ளோ தூரம் வந்து பேசாம இருந்தாலும் சரி, இல்ல அவங்க ஒரு மாரி மிக்ஸ்டு எனர்ஜி ஷோ பண்ணாலுமே, நீங்க அவங்கள வந்து புரிஞ்சுக்கிறீங்க. அவங்கள விட்டு நீங்க விலகி போகல. ஆ அவங்க சில விஷயம் வந்து சொல்லாம இருந்தா கூட, அத நீங்க வந்து ஒரு சில விதத்துல வந்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ, சில நேரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வேணும் அப்படின்றது அவங்களோட ஒரு பெரிய எண்ணமாவும் இருக்கு. அட் த சேம் டைம் அவங்களால வந்து என்ன அப்டின்னா, இத எப்படி கொண்டு போணும் அப்டின்றது அவங்களுக்கு வந்து சுத்தமா ஒரு ஐடியாவே இல்ல. சுத்தமா ஒரு கிளாரிட்டியே இல்ல இந்த பெர்சனுக்கு. ஏன்னா ஒரு பயம். ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்டின்னு நெனச்சாலே ஒரு பயம். அந்த ஒரு இன்செக்யூரிட்டீஸ் வந்துருது. ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து சில விஷயத்துல வந்து பார்க்குறப்ப, அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்டின்றது அவங்களுக்கு எதுவுமே வந்து நடக்காம வந்து இருந்திருக்கலாம். ஆ ஸோ அப்போ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அவங்க ஒரு சில பியூட்டிஃபுல்லான ஒரு சேஞ்சஸ் வேணும்னு எதிர்பார்த்தா கூட, இது நடக்குமா? இது இது நடக்காது. இது நடக்காது. இந்த பெர்சனுக்கும் நமக்கும் லைஃப் செட் ஆவாது. இவங்க நம்மளோட ஃபியூச்சரா வந்து வரமாட்டாங்க அப்படின்ற மாரி. ஸோ அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு நெகட்டிவ்னஸுமே வந்து இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? ஏன்னா இவங்க அந்த மாரி ஒரு லைஃப்ப தான் வந்து வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க. எப்பயுமே அந்த ஒரு ட்ராமாஸ்குள்ள தான் அவங்க வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க. எப்பயுமே அந்த ஒரு டார்க் எனர்ஜி கூட தான் அவங்க வந்து இருந்திருப்பாங்க. அவங்களோட என்டையர் லைஃப்மே. ஏன்னா எதுவுமே உங்களோட பெர்சனுக்கு வந்து அவ்ளோ பாசிட்டிவா எதுவுமே நடந்தது கிடையாது. ஆ அதுதான் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். லைக் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பெர்சன் முன்னேறி வந்திருக்க மாரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு பயம், அந்த வலி, அந்த வேதனை அதுதான் இந்த பெர்சனுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. எய்தர் அவங்க ஒரு மேல் பெர்சனா இருக்கட்டும், ஒரு ஃபீமேல் பெர்சனா இருக்கட்டும், அ அவங்க வந்து உங்களோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப, நீங்க ரொம்ப தைரியமா இருக்கீங்க. நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. நீங்க என்ன ஒரு விஷயமா இருந்தாலும், நம்ம தைரியமா செஞ்சிரலாம் அப்டின்ற மாரி. ஆ ஸோ இப்ப ஃபேமிலிக்கு அகைன்ஸ்ட்டா ஒரு விஷயம் வந்து லைக் இப்ப ஃபேமிலில ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்டின்னா கூட, நீங்க ஃபேமிலி கிட்ட கூட நீங்க வந்து சண்டை போடுறதுக்கு நீங்க ரெடியா இருந்திருப்பீங்க. ஆனா அதுவே உங்க பெர்சன் கிட்ட கேட்டோம் அப்டின்னா, அவங்க அப்படியே வந்து ஸ்டெப் பேக் தான் ஆவாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் அப்டின்றது தான் வந்து இல்ல. மன தைரியமும் இல்ல. அண்ட் அதே மாரி பொதுவா எல்லா ஒரு விஷயத்துலயும் அவங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா, அந்த ஒரு பயம் கலந்தே தான் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு இன்னும் நெறைய கிளாரிட்டி உங்களுக்கு வந்து தேவ தான் படும். இவங்க இந்த சிச்சுவேஷன்ஸ்லருந்து வெளில வரதுக்கும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் இவங்களோட வாழ்க்கையில இவங்க கொண்டு வரணும்னு நெனச்சாலும் சரி, நெறைய கேள்விகள் அண்ட் நெறைய டவுட்ஸ் உங்களோட பெர்சனுக்கு பெர்சனலாவே வந்து இருக்க தான் செய்யுது. அண்ட் அவங்களோட மனசுல நெறைய டவுட்ஸ் வச்சிருக்காங்க. நெறைய இன்செக்யூர்னஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த சில இன்செக்யூரிட்டீஸ்லருந்து அவங்க எப்ப வெளில வராங்களோ, எப்போ அவங்களுக்கு ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடைக்குதோ, அப்பதான் இவங்களால ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க முடியும்.
இந்த கேஸஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா, ஒரு விஷயம் நான் வந்து கிளியரா சொல்லுவேன். இங்க வந்து பார்க்குறப்போ, நீங்க தான் நெறையா வந்து எனர்ஜி அதாவது உங்க சைட்ல இருந்தா நீங்க தான் நெறைய எனர்ஜி போடுற மாரி தான் வந்து இருக்கும். உங்களோட சைட்லருந்து நீங்க தான் நெறைய ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாரி வந்து இருக்கும். இந்த பெர்சனோட சைட்லருந்து ஆக்ஷன்ஸ் வந்து எப்பயுமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகே. ஸோ எய்தர் அவங்க மேல் பெர்சனா இருக்கலாம், இல்ல ஃபீமேல் பெர்சனா இருக்கலாம். பட் ஓவரால் நம்ம வந்து பார்க்குறப்போ, ஆக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்குறப்போ ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சில பேருக்கு உங்களோட பெர்சன் வந்து ஏர் சைனாவும் இருக்கலாம். அக்வாரியஸோட எனர்ஜிஸ்மே தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். கும்பராஸோட எனர்ஜிஸ்மே தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். சி எஸ். அம் ஸோ, நான் கிளியரா சொன்ன மாரி தான் அகைன் வெரி பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன். ஸோ, நீங்க வந்து நெறைய சைன் நீங்க வந்து கண்டிப்பா வந்து பார்த்திருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி, ஆ லைக் உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்க கூட வந்து எப்பயுமே இருக்கிற மாரி நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ, நீங்க கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் குடுத்துருப்பாங்க. நெறைய ஒரு சில சைன்ஸ் நீங்க வந்து பார்த்திருக்கலாம். பட் ஆனா, அது ரியாலிட்டில இன்னும் எதுவுமே வந்து நடக்கல. ஸோ, இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஹானஸ்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஒரு ஜென்யூனான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். நீங்களும் சரி, உங்களோட பார்ட்னரும் சரி, ஒரு ஜென்யூனான ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் நீங்க வந்து இருக்கீங்க. ஒரு உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் நீங்க வந்து இருக்கீங்க. பட் அகைன் உங்களோட பெர்சனோட இந்த சில இன்செக்யூரிட்டீஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ஒரு பெரிய பிளாக்கேஜஸா இங்க வந்து இருக்கு. ஸோ உங்களோட பெர்சன பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, லைக் அகைன் நான் சொன்ன மாரி தான். ஸோ நீங்க அவங்களுக்கு ஒரு லவ்வரா கிடைக்கல, ஒரு பார்ட்னரா கிடைக்கலனா கூட, நீங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா கூட உங்க லைஃப்ல நீங்க வந்து இருக்கணும் அப்டின்ற மாரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது அவங்களோட ஒரு பயம் தான். ஈவன் தோ உங்களுக்கு உங்ககிட்ட வந்து அந்த ஒரு எப்படி சொல்றது? லைக் ஒரு லாங் டர்மான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட இருந்து அவங்க எதிர்பார்த்தாலுமே, சில நேரத்துல அவங்க இதே மாரி அட்ஜஸ்ட் பண்ணி தான பழகியிருக்காங்க. சில நேரத்துல அவங்க இதே மாரி ட்ராமாஸ் தான அவங்க அனுபவிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, அட்லீஸ்ட் நீங்க அவங்க கிட்ட வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாவாவது, ஒரு ஃப்ரெண்டாவாவது இருந்தா போதும் அப்படின்ற மாரி தான் அவங்களோட ஒரு எண்ணமா இருக்கு. ஸோ இங்க வந்து பார்க்குறப்போ, உங்க பெர்சனோட சைட்ல வந்து நெறைய பிளாக்கேஜஸ் இருக்கு. உங்களோட சைட்ல எந்த ஒரு பிளாக்கேஜஸுமே இங்க வந்து இல்ல. ஏன்னா நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. உங்க பெர்சனோட சைட்ல இருந்து தான் நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ டே பை டே அவங்களோட தாட்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, மேக்ஸிமம் அவங்களோட தாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸா தான் வந்து இருக்கு. பெர்சனல் லைஃப்லயும் சரி, அவங்களோட ஓன் லைஃப்லயும் சரி, அண்ட் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயம்னாலும் சரி, தைரியமா எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே அவங்களால எடுத்து வைக்க முடியல. எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு இமேஜினேஷன்ஸ் அண்ட் ட்ரீமா தான் இருக்கே தவிர்த்து, அது ரியாலிட்டில உங்க பெர்சனால அந்த விஷயத்த வந்து செயல்படுத்த முடியல. ஸோ அதனால என்னவோ, நீங்களும் ட்ரை பண்ற ஒவ்வொரு விஷயமுமே, ஜஸ்ட் உங்களுக்குமே வந்து ஒரு சைனா தான் இருக்கே தவிர்த்து, அந்த விஷயம் இன்னும் ரியாலிட்டில அது வந்து நடக்க மாட்டேங்குது. காஸ் ஆஃப் உங்க பெர்சனுக்கு அவ்ளோ பிளாக்கேஜஸ் அவங்க லைஃப்ல இருக்கு அப்படின்றனால, ஸோ இந்த பிளாக்கேஜஸ் கொஞ்சமாவது கிளியர் ஆனா மட்டும் தான் நம்மளால இன்னும் நெறைய ரிசல்ட் நம்ம வந்து பார்க்க முடியும். மத்தபடி ரொம்ப அழகான ஒரு கனெக்ஷன் தான். ரொம்ப பொட்டன்ஷியலான ஒரு கனெக்ஷன் தான். ரொம்ப நல்ல ஒரு குட் பேரிங் தான் இங்க. 2 பேருமே ஆப்போசிட் எனர்ஜியா இருந்தாலுமே, பட் 2 பேரோட எனர்ஜிஸ்மே நம்ம வந்து பார்க்குறப்போ, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜிஸா தான் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கிளாஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு திஸ் Shadow 143 ஃபேமிலி. ஸோ கைஸ், உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் as well as என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்குமே நீங்க வந்து குடுங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அன் இன்ஸ்டன்ட் பர்சனல் ரீடிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அண்ட் as well as for any kind of a prayer ritual works, and as well as for any kind of a நீங்க எனர்ஜி crystals நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, you can definitely reach out either on my WhatsApp, also my Instagram. Both the detail நான் இந்த வீடியோட ஹெட் கமெண்ட்ல கொடுத்திருப்பேன். And as well as இந்த வீடியோலயுமே டிஸ்ப்ளே இருக்கும். You can check with that. And next thing is, இது போல இன்னும் டைம்லெஸ் predictions நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டாரோ ரீடிங் சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். ஸோ எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் ஆக தான் செய்யும். ஸோ டோன்ட் வரி. அத போய் நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க. நெறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்கு. மேம் இத நான் இப்போ ஒரு 1 இயர்க்கு அப்புறம் பார்க்குறேன், 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னா, இங்க மேக்ஸிமம் ரீடிங்ஸ் எல்லாமே ஐ ஹோப் ஸோ 99% ரீடிங்ஸ் எல்லாமே வந்து டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ தாராளமா நீங்க போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கைடன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் அகைன் ஏதாவது ரெக்கமெண்டட் டாபிக்ஸ்னாலுமே நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அத பத்தின ரீடிங்ஸ்மே நம்ம வந்து ஃபியூச்சர்ல நம்ம வந்து பண்ணலாம். அண்ட் அகைன் காய்ஸ், உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து குடுங்க. போத் த யூடியூப் சேனல் அஸ் வெல் அஸ் ஆன் மை இன்ஸ்டாகிராம் சேனல் டூ. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து நிறைய வீடியோஸ் நான் வந்து போடுறேன். ஸோ ப்ளீஸ் பி அலாட் ஆன் தட். அதுலேயுமே நீங்க போய் பாருங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் த நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் அகைன் அண்ட் அகைன், ஸோ நான் சொன்ன மாதிரி தான், லைக் கமெண்ட்ஸின் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட சப்போர்ட் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட பர்சனல் லைஃபுக்காக ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட் இன் தட். So see you guys next time. Until we all take care. Bye bye.